அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி பத்ர் நிகழ்ச்சி. பத்ருக்கு முந்தைய நிலை என்ன என்பதை பற்றி சுருக்கமாக நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்று பத்ர் நிகழ்ச்சியை பற்றி நேரடியாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மக்கா நகரத்தில் இருந்து அபூ சுஃபியான் அவர்களுடைய தலைமையில் சிரியாவுக்கு சென்றிருந்த வியாபார கூட்டம் அமோகமான ஆதாயத்தோடு மக்காவுக்கு திரும்பி வருகிறது என்ற செய்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆம், ஏற்கனவே முஸ்லீம்களை மக்கா மாநகரத்தில் வாழ்ந்தபோது அவர்களை சுதந்திரமாக அங்கே வாழ விடாமல் தடுத்தவர்கள், அவர்களுடைய வீடு வாசல்களை எல்லாம் பறித்து கொண்டு அவர்களுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் பறிமுதல் செய்து கொண்டு மக்காவை விட்டு வெளியேற்றியவர்கள், நிர்பந்தமான முறையில் அவர்கள் மக்காவை துறந்து மதீனா மாநகரத்துக்கு ஹிஜ்ரத்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கியவர்கள் தான் இந்த மக்கத்து குஃபார குறைஷிகள். அது மட்டுமல்ல, அவர்கள் தாயகம் துறந்து மதீனா மாநகரத்துக்கு வந்ததற்கு பின்பாகவும் கூட அங்கே அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடாது என்பதற்காக என்ன தொல்லைகளை துன்பங்களை கொடுக்க வேண்டுமோ அவற்றை எல்லாம் குறையில்லாமல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நேற்று பார்த்தோம், மக்காவில் இருந்து வந்து மதீனா மாநகரத்தின் புறநகர் பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஆடு மாடு ஒட்டகை இவற்றை எல்லாம் அபகரித்து கொண்டு ஓட்டிச் சென்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் போரை தொடுத்து அதன் மூலம் முஸ்லிம்களையும் மதீனா மாநகரத்தையும் உண்டு இல்லை என்று ஆக்கிவிட வேண்டும், நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்ற திட்டத்தில் தான் மக்கா மாநகரத்தில் இருந்த பெரும்பாலானவர்கள் தங்களுடைய செல்வத்தை அபரிமிதமான முறையில் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய அறிவாளியாக கருதப்பட்ட அபூ சுஃபியான் அவர்களிடத்தில் ஒப்படைத்து ஷாமுக்கு வியாபாரம் செய்து பெரும் ஆதாயத்தோடு வந்தால் அந்த கிடைக்கக்கூடிய லாபத்தை அப்படியே இந்த போருக்கு பயன்படுத்துவோம் என்ற எண்ணத்தில் தான் அந்த வணிக கூட்டத்தை சிரியாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். இப்போது முஸ்லிம்களுக்கு தெரிகிறது, சிரியாவில் இருந்து அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழ் வந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரயாண கூட்டம், இந்த வியாபார கூட்டம் பாதுகாப்பான முறையில் மக்காவுக்கு சென்று சேர்ந்தால் ஏறத்தாழ 50,000 பொற்காசுகள் பெருமானம் உள்ள ஆதாயத்தோடும் பெரும் செல்வத்தோடும் போய்கொண்டிருக்கிறார்கள். இவை அத்தனையும் முஸ்லிம்களுடைய கழுத்துகளுக்கு உலை வைக்கக்கூடிய கொலை வாள்களாக ஆயுதங்களாக மாறப்போகிறது என்பது தெரியும். ஆகவே இவற்றை எப்படியாவது நாம் பறிமுதல் செய்ய வேண்டும். பறிமுதல் செய்வதற்கு இவர்களுக்கு முழுக்க உரிமை இருக்கிறது. காரணம், இவர்கள் விட்டு வந்த வீடு வாசல்களை எல்லாம் அவர்கள்தான் பறித்து கொண்டார்கள், அவர்கள்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள். என்ன மக்கா மாநகரத்தில் விட்டு வந்தார்களோ அவை அனைத்தையும் அவர்கள் பறிமுதல் செய்து விட்டார்கள். ஆகவே இந்த நிலையில் அவர்களின் செல்வத்தை வழிமறித்து கவர்ந்து கொள்வது என்பது முஸ்லிம்களுக்கு முழுக்க நியாயமானது என்ற நிலையில் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோழர்களை அங்கே அனுப்புகின்றார்கள். சிரியாவில் இருந்து புறப்பட்டு வருகின்ற அவர்கள் புறப்பட்டு விட்டார்களா, எங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை பற்றிய சரியான தகவலை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி 2 சஹாபாக்கள், ஹதரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லா வ சயீத் இப்னு ஸைத் என்ற இருவரையும் ஹவுரா என்று சொல்லுகின்ற இடம், ஏறத்தாழ மதீனா மாநகரத்தில் இருந்து 100 மைல்களுக்கு அப்பால் இருந்த இடம். அந்த இடத்திற்கு சென்று விட்டால் ஷாமில் இருந்து யார் வருகின்றார், அவர் எத்தனை நாட்களில் மதீனா மாநகரத்தின் பாதை வழியாகத்தான், அதாவது மதீனா மாநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற பத்ரு வழியாகத்தான் மக்காவுக்கு செல்ல வேண்டும். சிரியாவில் இருந்து வருகின்ற பிரயாண கூட்டம் வளமையாக செல்லுகின்ற பாதை என்று சொன்னால்
மதீனா மாநகரத்துக்கு 70 மைல்களுக்கு அருகில் இருக்கின்ற பத்ரு, அந்த பத்ரு மார்க்கமாகத்தான் செல்ல வேண்டும். ஆகவே அந்த ஹவுரான் என்ற இடத்திலேயே சென்று அவர்கள் எப்போது வருகின்றார்கள், இன்னும் பத்ரை அடைவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்பதை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்ற காரணத்தால் 2 தோழர்களை பெருமானார் அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் அங்கே தலைமறைவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டம் அவர்களை கடந்து செல்கிறது. பார்த்தால் வெறும் 40 சிப்பந்திகள், 40 பணியாளர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். ஆனால் 700 ஒட்டகைகளில் பெரும் செல்வம் எடுத்துச் செல்கிறார்கள். மிகப்பெரிய செல்வத்தை அபூ சுஃபியானுடைய தலைமையில் அவர்கள் தங்களை கடந்து சென்றவுடன் இந்த இருவரும் மதீனா மாநகரத்துக்கு அதிவேகமாக புறப்பட்டு வந்து செய்தியை சொன்னார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை தெரிந்து கொண்டவுடன் அந்த வியாபார கூட்டத்தை வழிமறித்து அந்த செல்வத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தோழர்களை ஊக்கப்படுத்துகின்றார்கள். தோழர்களே, புறப்படுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புறப்படுவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். ஆனால் பெருமானார் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. காரணம், ஒரு 40 பேர் கொண்ட ஒரு பிரயாண கூட்டம். அவர்களை வழிமறித்து பொருளை அபகரிப்பதற்கு மிகப்பெரிய பலம் தேவையில்லை. ஆகவே யாரெல்லாம் தானாக முன்வந்தார்களோ அந்த காரியத்திற்கு அவர்களை மட்டும் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கொண்டு புறப்படுகின்றார்கள். அங்கிருந்து புறப்பட்டு ஏறத்தாழ ஒரு நாள் தொலை தூரம் புயூத்து சுக்கியா என்று சொல்லுகின்ற அந்த இடத்துக்கு வந்தார்கள். வந்து அல்லாஹுவின் திருத்தூதர் தன்னோடு வந்திருக்கின்ற தோழர்களை, தன்னுடைய படையணியை பார்வையிடுகின்றார்கள். பார்த்தால் ஏறத்தாழ 70 முஹாஜிர்கள் இருக்கின்றார்கள். 243 அன்சார்கள் இருக்கின்றார்கள். மொத்தம் சேர்த்து பார்க்கின்ற போது ஏறத்தாழ 313 சஹாபாக்கள். அவர்களிடத்தில் இருந்த ஆயுதங்கள் என்ன என்று பார்த்தால் ஒரு 70 ஒட்டகைகள் இருக்கின்றன, 2 குதிரைகள் இருக்கின்றன, ஒரு சிலரிடத்தில் கவச உடை, போர்க்களத்தில் அணிந்து கொள்ளுகின்ற, பாதுகாப்புக்காக அணிந்து கொள்ளுகின்ற கவச உடை இருக்கிறது. ஒரு சிலர், பெரும்பாலான மக்களிடத்தில் வாள் இருக்கிறது. இதை தவிர்த்து சொல்லும்படியாக வேறு ஒன்றும் இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு புறப்படுகின்றார்கள். பத்ரை நோக்கி புறப்படுகின்றார்கள். காரணம், பத்ரு மார்க்கமாகத்தான் அபூ சுஃபியானுடைய பிரயாண கூட்டம் கடந்து மக்காவை சென்று அடைய வேண்டும். ஆகவே பத்ரு என்ற அந்த இடத்தில் வைத்தவர்களை வழிமறிக்கலாம் என்ற எண்ணத்தில் அல்லாஹுவின் திருத்தூதர் தோழர்களை அழைத்து கொண்டு புறப்படுகின்றார்கள். இப்போது அபூ சுஃபியானுடைய தலைமையில் வந்து கொண்டிருக்கிறதே அந்த கூட்டத்தின் நிலையை பார்க்கிறோம். அபூ சுஃபியானுக்கு ஏற்கனவே செய்தி தெரியும். எப்படி? ஹதரமியினுடைய தலைமையில் தாயிப் நகரத்தில் இருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த பிரயாண கூட்டத்தை முஸ்லிம்கள் வழிமறித்து ஹதரமியை கொலை செய்துவிட்டு அவரோடு வந்த நபர்களில் 2 கைது செய்து கொண்டு அந்த செல்வம் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு மதீனா மாநகரத்துக்கு சென்று விட்டார்கள் என்று அவருக்கு ஏற்கனவே செய்தி தெரியும். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையோடு அவர் வருகின்றார். அப்படி வருகின்ற போது அவருக்கு தகவல் கிடைத்து விட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு வழிமறி தன்னையும் தன்னுடைய வியாபார சரக்குகளையும் வழிமறிப்பதற்காக வேண்டி மதீனா மாநகரத்தில் இருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு கிடைக்கிறது. உடனே அவர் மக்கா மாநகரத்தில் குறைஷிகளுக்கு தகவலை சொல்லி தங்களை பாதுகாப்பு செய்வதற்காக வேண்டி ஒரு படையை புறப்பட்டு வாருங்கள் என்று அழைக்கும் விதமாக லம்லம் பின் அம்ரில் கிஃபாரி என்பவரை கூலிக்கு அமர்த்தி அவரை மக்காவுக்கு அனுப்புகின்றார். எப்படி? எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து, நபியவர்கள் மூலமாகவும் அவர்களுடைய தோழர்கள் மூலமாகவும் மிகப்பெரிய ஆபத்து எங்களுக்கு சூழ்ந்திருக்கிறது. ஆகவே எங்களையும் நாங்கள் கொண்டு வருகின்ற செல்வத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி மக்காவில் இருந்து எங்களுக்கு உதவுவதற்காக ஒரு படை புறப்பட்டு வர வேண்டும், சற்றும் தாமதிக்க வேண்டாம் என்று இந்த செய்தியை எந்த அளவுக்கு கடுமையான முறையில் அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவரை அனுப்புகின்றார்.
இப்போது லம்லம் என்று அந்த அனுப்பப்பட்ட லம்லம் அவர் மக்கா மாநகரத்தை அதிவேகமாக சென்று அடைகின்றார். ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் பார்த்ததை போன்று ஆத்திகா அவர்கள் கனவு கண்டார்கள் அல்லவா? கனவு கண்டு இது 3வது நாள். 3 நாட்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதற்கு அறிகுறியாகத்தான் ஆத்திகா அவர்கள் கண்ட கனவு இருந்தது. அதைத்தான் அபூஜஹல் கூட எச்சரித்திருந்தான். அப்பாஸ், 3 நாட்களுக்குள் மக்கா மாநகரத்தில் விபரீதமான ஒரு காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் ஹாஷிம் குலத்தவர்களாகிய உங்களை உலகத்திலேயே ஆகப்பெரும் பொய்யர்கள் என்று எழுதி மக்காவில் தொங்க விடுவோம் என்று எச்சரித்திருந்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்கள், அந்த கனவு கண்டு சரியாக 3 நாட்கள் முடியவில்லை. இப்போது தலைவிரி கோலமாக லம்லம் பின் கிஃபாரி மக்கா மாநகரத்துக்குள் நுழைகின்றார். மக்கா மாநகரத்தின் நடுப்பகுதியில் நின்று கொண்டு கடுமையான முறையில் அபயக்குரல் எழுப்புகின்றார். தன்னை பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் உண்மையை புரிந்து கொள்ளும் விதமாக என்ன முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதையும் செய்தார். ஆம், தன்னுடைய ஒட்டகத்தின் மூக்கை அறுத்துவிட்டு இரத்தம் சொட்ட சொட்ட உள்ளே வந்தார். தன்னுடைய ஆடையை எல்லாம் கிழித்து தொங்கவிட்டிருந்தார். இன்னும் தான் சொல்லுகின்ற செய்தி உண்மை செய்தி என்று மக்களை நம்ப வைப்பதற்காக அன்றைய காலகட்டத்தில் என்ன வளமைகளை எல்லாம் கடைபிடிப்பார்களோ அவற்றை எல்லாம் குறையில்லாமல் செய்தார். அரபுகளுடைய பழக்கத்தில் பார்க்கின்றோம், அனன் நதீரில் ஒரியான், நான் நிர்வாண கோலமாக நின்று கொண்டு எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கையாளன் என்று பயங்கரமான செய்திகளை நெஞ்சத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற செய்திகளை சொல்லுகின்ற மனிதர்கள் தன்னை பற்றி நான் நிர்வாண கோலத்தில் நின்று கொண்டு எச்சரிக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். அதே போன்று இந்த லம்லம் தன்னை முழுக்க அது போன்ற ஒரு தோற்றத்தில் தன்னை ஆக்கி கொண்டு அந்த செய்தியை குறிப்பிடுகின்றார். முஹம்மதும் அவருடைய தோழர்களும் நம்முடைய பிரயாண கூட்டத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தலாக புறப்பட்டு வந்துவிட்டார்கள். அவர்களிடமிருந்து நமது செல்வத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தாமதமில்லாமல் உடனடியாக மக்காவில் இருந்து ஒரு படை புறப்பட வேண்டும் என்ற செய்தியை மக்காவின் நடுப்பகுதியில் இருந்து உரத்து எழுப்புகின்றார். அத்தோடு காபத்துல்லாவுடைய வளாகத்தில் சென்று சொல்கின்றார். ஏற்கனவே கனவிலே கண்டதை போன்று அபீக் பைஸ் மலைக்கு அருகில் நின்றும் சப்தத்தை உயர்த்தி சொல்லுகின்றார். இதை கேட்டவுடன் மக்கத்து குறைஷிகள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். அதிர்ச்சியோடு உடனடியாக இதற்கு பரிகாரம் காண வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். அபூஜஹல் பார்க்கிறான், அருமையான சந்தர்ப்பம், இதை காரணமாக வைத்து முஸ்லிம்களை பூண்டோடு ஒழித்து கட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கருதிய அவன் மக்கா மாநகரத்தின் ஒவ்வொரு வீட்டிலேயும் உள்ளே நுழைகின்றான். நுழைந்து யாரும் பின்வாங்கி விடாமல் எல்லோரும் இந்த போருக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகின்றான். ஆம், அவனுடைய முயற்சியின் காரணமாகவும் அப்போது இந்த லம்லம் பின் கிஃபாரி சொன்ன அந்த சொல்லிய விதத்தின் காரணமாகவும் மக்கா மாநகரத்தில் யாரும் எந்த 2 பேர்களும் மிச்சம் இருக்கவில்லை. ஒன்று தானாக அவர் புறப்படுவார், அல்லது தன் சார்பாக வேறு ஒரு நபரை புறப்பட செய்வார். இப்படியாக ஏறத்தாழ 1300 பேர்கள் புறப்படுகின்றார்கள். 1300 பேர்கள் புறப்படுகின்றார்கள். இந்த 1300 பேர்களில் ஏறத்தாழ 600 குதிரைகள் இருந்தது. அவர்களோடு 600 குதிரைகள் இருந்தன. சித்து மியாத்தி ஃபரசின், அவர்களோடு 600 குதிரைகள் இருக்கின்றன. முஸ்லிம்களிடத்தில் பார்த்தால் 2 குதிரைகள். அவர்களிடத்தில் மக்கத்து குஃபார குறைஷிகளிடத்தில் அத்தனை பேரிடத்தையும் அதிகமான ஆயுதங்கள் இருந்தது. ஏறத்தாழ 700 ஒட்டகைகள் இருந்தன. 100 குதிரைகள் அவர்களிடத்தில் இருந்தன. இன்னும் இது அல்லாமல் 600 உருக்கு சட்டைகள் இருந்தன. இப்படி அவருடைய எண்ணிக்கையை பார்த்தால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 313, அவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் 1300. முஸ்லிம்களிடத்தில் 2 குதிரைகள், அவர்களிடத்தில் 100 குதிரைகள். முஸ்லிம்களிடத்தில் வெறும் 70 ஒட்டகைகள், அவர்களிடத்தில் 700 ஒட்டகைகள். முஸ்லிம்களிடத்தில் விரல் விட்டு எண்ணுகின்ற ஒரு சில கவச ஆடைகள், அவர்களிடத்தில் ஏறத்தாழ 600 கவச ஆடைகள்.
இப்படி அபரிமிதமான பலத்தோடு அவர்கள் மக்காவில் இருந்து புறப்படுகின்றார்கள். மக்காவில் பிரதானமான நபர்களில் யாரும் பின்வாங்கவில்லை. எல்லோரும் அந்த பாதுகாப்பு போருக்காக வேண்டி புறப்பட்டு விட்டார்கள். அங்கே பின்தங்கிய ஒரே ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அவன்தான் அபூலஹபு. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையோடு உடன் பிறந்த அபூலஹபு மட்டும்தான். அவன் வயது முதிர்ந்தவன். அவன் நேரடியாக புறப்பட முடியவில்லை. ஆகவே அவன் என்ன செய்தான், தன்னிடத்தில் கடன் பெற்றிருந்த ஒரு நபரை அழைத்து, நான் அந்த கடனை உனக்கு தள்ளுபடி செய்கின்றேன், என் சார்பாக இந்த போரில் நீ பங்கெடுத்துக்கொள் என்று சொல்லி தன் சார்பாக அந்த நபரையும் அந்த போருக்கு அனுப்புகின்றான். ஆம், இப்படியாக எண்ணிக்கையிலேயும் முன்னேற்பாடுகளிலேயும் மற்றும் உண்டான தகுதியிலேயும் முஸ்லிம்களை விட பல மடங்கு உயர்ந்தவர்களாக அவர்கள் புறப்படுகின்றார்கள். தகுதி என்று சொன்னால் மக்கா மாநகரத்தில் இருந்து வருகின்ற அந்த படையில் அத்தனை பேரும் போர் பயிற்சி பெற்றவர்கள், காலாகாலமாக போரில் ஈடுபட்டு உரம் ஏறியவர்கள். அவர்கள் சரியான முறையில் உண்டு உடல் வலிமை ஏறி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இங்கே மதீனா மாநகரத்தில் முஸ்லிம்களை பார்த்தால் பெரும்பாலும் அன்சார்கள் ஏற்களப்பையை பிடித்து பழக்கப்பட்டவர்கள், வாள் பிடித்து பழக்கப்பட்டவர்கள். விவசாயிகள் அத்தனை பேரும் களப்பையை பிடித்து பழக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். அது மட்டுமல்ல, இப்போது அல்லாஹ் புதிதாக நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஏறத்தாழ 12-13 நாட்கள் கழிந்து விட்டன. ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக பலவீனத்தோடு புறப்படுகின்றார்கள். அதற்கு மேல் ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று மதீனா மாநகரத்தினுடைய அந்த சூழல், அங்குள்ள சுற்றுச்சூழல் முஸ்லிம்களுக்கு பொருத்தமானதாக இருக்கவில்லை. ஆகவே நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிறார்கள். நோன்பின் காரணமாகவும் பலவீனமடைந்திருக்கின்றார்கள். போர் பயிற்சி இல்லாத விவசாயிகள் என்ற காரணத்தாலும் சாமானியர்களாக இருக்கின்றார்கள். எந்த விதமான ஆயுதமும் இல்லை. எண்ணிக்கை பலமும் குறைவாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் முஸ்லிம்கள் புறப்படுகின்றார்கள். ஆம், இப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய படையின் நிலை இருக்கிறது. அவர் அபூஜஹலுடைய தலைமையில் மக்காவில் இருந்து புறப்படுகின்ற அந்த படையினுடைய நிலைமை தலைகீழ் மாற்றமாக இருந்தது. குர்ஆனிலே அல்லாஹ் மக்காவில் இருந்து அபூஜஹலுடைய தலைமையின் கீழ் புறப்பட்ட அந்த படையினுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற வார்த்தையே நமக்கு அவர்களுடைய நிலையை உணர்த்துகிறது. அல்லாஹ் சொல்கின்றான், வலா தகூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பத்தரன், இருமாப்பு கொண்டவர்களாக புறப்பட்டார்களே, ஒரு ரிஆ அன்னாசி, மக்களுக்கு மத்தியில் தங்களுடைய நிலையை தம்பட்டம் அடிப்பதற்காக வேண்டி, தங்களுடைய வலிமையை காட்டிக்கொள்வதற்காக வேண்டியும், வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்ல விடாமல் மக்களை தடுப்பதற்காக வேண்டியும் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் புறப்பட்டார்களே என்று அல்லாஹ் அந்த மக்களுடைய புறப்பாட்டை பற்றி சொல்லி காட்டுகின்றான். ஆம், இந்த நிலையில் அபூஜஹலுடைய தலைமையில் 1300 பேர் கொண்ட ஒரு பெரும் படை பத்ரை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இங்கே மறுபக்கம் பார்க்கின்றோம், அபூ சுஃபியானுடைய தலைமையில் வந்து கொண்டிருந்த அந்த படை, அந்த வியாபார கூட்டம் பத்ரை நோக்கி நெருங்கி வருகிற போது அபூ சுஃபியான் ரொம்ப புத்தி கூர்மையானவர். அவர் தன்னுடைய படைகளை எல்லாம் ஒரு இடத்தில் தங்கியிருக்க சொல்லிவிட்டு தானே ஒற்றராக மாறி துப்பு துலக்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கின்றார்களா, அவருடைய திட்டம் என்ன, நிலை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அவர் தானே ஒற்றராக மாறி அங்கே வருகின்றார். அப்படி வந்து அந்த பத்ரு பகுதியில் இருந்த ஒரு நபரிடத்தில், அவர் பேர் மஜித் பின் அம்ரு என்பவரை சந்தித்து அவரிடத்தில் கேட்கின்றார், இங்கே முஸ்லிம்களுடைய இராணுவ நடமாட்டத்தை நீங்கள் கண்டீர்களா, அவர்கள் இங்கே யாரேனும் வந்தார்களா என்று கேட்கின்றார். அப்போது மஜித் பின் அம்ரு குறிப்பிடுகின்றார், நான் அப்படி வழக்கத்துக்கு மாற்றமான யாரையும் நான் காணவில்லை. ஆனால் சற்று முன்பாக அந்த மணல் மேட்டுக்கு பக்கத்தில் 2 ஒட்டகைகளில் 2 நபர்கள் வந்தார்கள். தங்களுடைய ஒட்டகைகளை அமர வைத்தார்கள். தங்களிடத்தில் இருந்த அந்த தோல் துருத்தியில் இருந்து தண்ணீரை தாங்களும் பருகிவிட்டு ஒட்டகைகளுக்கும் பருக கொடுத்தார்கள். அதைத்தான் நான் பார்த்தேன்.
வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை என்று சாதாரணமாக சொன்னார். அபூ சுஃபியான் மிகுந்த அறிவாளி அல்லவா, வேகமாக அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றார். சென்று பார்க்கிறார், புத்தம் புது சாணம், ஒட்டகைகளால் போடப்பட்ட புத்தம் புது சாணம் கிடக்கிறது அங்கே. அந்த சாணத்தை பார்த்து அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்தார். அந்த குச்சியை கொண்டு அந்த சாணத்தை கிளறுகின்றார். கிளறி பார்க்கின்றார், சாணத்துக்கு உள்ளே பேரித்த விதைகள், சின்னஞ்சிறு வழக்கத்துக்கு மாற்றமான சிறு சிறு பேரித்த விதைகள் உள்ளே இருக்கின்றன. அதை பார்த்தவுடன் முடிவுக்கு வந்தார், இந்த சின்னஞ்சிறு விதைகளை கொண்ட பழங்கள் மதீனா மாநகரத்தில் மட்டும்தான் விளைகிறது. ஆகவே சற்று முன்பாக இந்த இடத்திற்கு வந்துவிட்டு பார்த்து சென்ற அந்த 2 பேர்களும் மதீனாவை சார்ந்தவர்கள், அநேகமாக முஹம்மது அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒற்றர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த பகுதியில் தான் அவர்கள் இப்போது முகாமிட்டிருப்பார்கள். ஆகவே இந்த பாதை வழியாக நாம் செல்வது நமக்கு ஆபத்தானது என்று கருதிய அவர் சட்டென்று தன்னுடைய படைக்கு திரும்பி சென்று பத்ரு மார்க்கமாக செல்லுகின்ற வளமையான பாதையை விட்டுவிட்டு வழக்கத்துக்கு மாற்றமான சுற்றுப்பாதை கடலோர பகுதியில் செல்லுகின்ற அந்த பாதையை தேர்ந்தெடுத்து, சற்று தூரம் கூடிய அதிகமானது, அந்த பாதையை தேர்ந்தெடுத்து மக்காவுக்கு கடலோர மார்க்கமாக தன்னுடைய வியாபார கூட்டத்தை அழைத்து கொண்டு போகின்றார். இங்கே மறுபக்கம் பார்க்கின்றோம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு படிப்படியாக பத்ரை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணிசமான இடத்திற்கு அபூ சுஃபியான் பாதுகாப்பான, இனி நமக்கு ஆபத்து இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றவுடன் அங்கே கைஸ் பின் கைஸ் என்பவரை அமர்த்தி அவரிடத்தில் கையிலே கடிதத்தை கொடுத்து மக்கத்து குஃபார குறைஷிகளுடைய படைக்கு ஒரு செய்தி அனுப்புகின்றார். என்ன செய்தி? நாங்கள் ஆபத்தான எல்லையை தாண்டிவிட்டோம், இனி எங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. ஆகவே எங்களுடைய பிரயாண கூட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நீங்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு வந்தீர்கள். இப்போது எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, பாதுகாப்பான இடத்துக்கு வந்துவிட்டோம். ஆகவே நீங்கள் அப்படியே திரும்பி வந்து விடுங்கள், அதற்கு மேல் நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் அப்படியே திரும்பி வந்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கின்றார். அப்போது இந்த கடிதம் வந்து அந்த மக்கத்து குஃபார குறைஷிகளுக்கு கிடைக்கிறது. கிடைத்தவுடன் அதை பார்த்துவிட்டு பலரும் சொல்லப்பட்ட அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். சரிதானே, நம்முடைய பிரயாண கூட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தானே நாம் புறப்பட்டு வந்தோம். இப்போது அவர்கள் ஆபத்தான எல்லையை தாண்டி பாதுகாப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஆகவே திரும்புங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். நாம் திரும்பிவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டவுடன் அபூஜஹல் சொன்னான், ஒருபோதும் நடக்காது. காரணம், தமிழ் சாதாரண கிராமத்து பழக்கத்திலே சொல்லுவார்கள், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, கேடு வரும் பின்னே மதிகட்டு வரும் முன்னே என்று. அதுபோன்று அபூஜஹலுடைய அழிவு அங்கே அல்லவா, பத்ரில் அல்லவா இருக்கிறது. அவனுடைய அழிவையும் நாசத்தையும் அல்லாஹ் அங்கே அல்லவா முடிவு செய்திருக்கின்றான். அவன் எப்படி திரும்புவான்? நீதி நேர்மையின் செய்திகளை கேட்டு எப்படி அவன் பணிந்து நடக்க முற்படுவான்? அவன் அதற்கு தயாராக இல்லை. அபூஜஹல் சொன்னான், ஒருபோதும் நாங்கள் திரும்ப மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம், பத்ரு வரைக்கும் நாங்கள் செல்வோம், அங்கே சென்று நாங்கள் விருந்து படைப்போம், ஒட்டகத்தை எல்லாம் அறுத்து விருந்து படைத்து ஆனந்தமாக நாங்கள் விருந்து உண்போம், அங்கே ஆடிப்பாடி மகிழ்வோம், 3 நாட்கள் அங்கே நாங்கள் தங்கியிருந்து கும்மாலம் அடிப்போம். எங்களை பற்றி கேள்விப்படுகின்ற அரபு நாட்டவர்கள் அத்தனை பேரும் காலாகாலத்துக்கு எங்களை குறித்து அச்சத்தோடும் பயத்தோடும் பீதியோடும் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாங்கள் அங்கே சென்று 3 நாட்கள் தங்கி இருந்து விட்டு அதற்கு பின்பாகத்தான் நாங்கள் மக்காவுக்கு திரும்புவோம், நாங்கள் அதற்கு முன்பாக திரும்ப மாட்டோம் என்று கட்டாயமான முறையில், அழுத்தமான முறையில் அவன் தன்னுடைய மறுப்பை பதிவு செய்கின்றான். இப்போது அந்த படையிலே இருந்த அஹ்னஃப் பின் ஷரீக் என்பவர் சொல்கின்றார், அஹ்னஃப் பின் ஷரீக், இந்த கடிதத்தில் உள்ள செய்தி முழுக்க உண்மையானது, சரியானது. நாம் அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழ் வந்த அந்த வியாபார கூட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நாம் வந்தோம். இப்போது அவர்கள் பாதுகாப்பான எல்லைக்கு போய்விட்டார்கள், இனி அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை.
இந்த நிலையில் நான் திரும்பி செல்ல போகின்றேன், என்னோடு என்னுடைய கிளையை சார்ந்தவர்களும் திரும்ப போகிறார்கள் என்று அறிவிக்கின்றார். ஏறத்தாழ 300 பேர்கள் அவருடைய கிளையை ஜுஹ்ரா கிளையை சார்ந்த 300 பேர் அவரோடு திரும்பி போகிறார்கள். ஆனால் அபூஜஹலுடைய தலைமையில் 1000 பேர் அங்கே உறுதியோடு கண்டிப்பாக நாம் பத்ருக்கு சென்று நம்முடைய பெருமைகளை எல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக அங்கே தங்கி இருந்து விட்டுத்தான் நாம் செல்ல வேண்டும் என்று அபூஜஹலுடைய தலைமையின் கீழ் 1000 பேர் வருகின்றார்கள். இங்கே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கின்றோம். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தகவல் கிடைக்கிறது. எப்படி? அபூ சுஃபியானுடைய தலைமையில் வந்த அந்த வியாபார கூட்டம் வழக்கத்துக்கு மாற்றமான பாதை வழியாக பாதுகாப்பான எல்லையை சென்று அடைந்து விட்டது. ஆனால் மக்கா மாநகரத்தில் இருந்து அபூஜஹலுடைய தலைமையில் ஒரு பெரும் படை பெருத்த ஆர்ப்பாட்டத்தோடு பத்ர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி கிடைக்கிறது. இப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து ஆலோசனை செய்கின்றார்கள். தோழர்களே, இப்போது எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். நாம் எதிர்பார்த்து வந்தது அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழ் வந்த வியாபார கூட்டம். ஆனால் இப்போது எதிர்பாரா விதமாக நாம் சந்திக்கவிருப்பது அபூஜஹலுடைய தலைமையின் கீழ் வந்திருக்கின்ற இந்த ஆரவாரத்தோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் ஆணவத்தோடும் வந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போது நாம் எப்படி நடந்து கொள்ளலாம் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடத்தில் ஆலோசனை கேட்கின்றார்கள். அப்போது ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள். அல்லாஹுவின் தூதரே, நாம் எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்துக்காக நாம் தொடர்ந்து முன்னேறுவோம் என்று சொன்னார்கள். அழகான முறையில் பெருமானாருக்கு சாதகமான முறையில் அல்லாஹுவின் தூதருக்கு நாங்கள் இணக்கமாக செயல்படுவோம் என்றும் அவர்கள் பேசினார்கள். அதற்கடுத்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுந்து தன் சார்பாக உரை நிகழ்த்தினார்கள். அவர்களும் அதே விதமாக பேசினார்கள். பெருமானார் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாம் உறுதுணையாக நாம் செயல்படுவோம் என்று அவர்களும் பேசினார்கள். அடுத்து மூன்றாவதாக ஹதரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள். அற்புதமான முறையில் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் திருத்தூதரே, இன்னி லிமா அராக்கல்லாஹ் ஃபனஹ்னு மஅக, அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில் தாங்கள் செல்லுங்கள், நாங்கள் உங்களோடு கடைசி வரைக்கும் இருப்போம். அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகின்றோம், இஸ்ரவேல் சமுதாயம் எப்படி ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்களோ, இதுஹபு அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காஇதூன், நீங்களும் மூசா நபி அவர்களே, நீங்களும் உங்கள் இறைவனும் எதிரிகளை சந்திப்பதற்காக சென்று நீங்கள் போர் புரியுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் வரமாட்டோம். விரோதிகளிடத்தில் நீங்களும் உங்கள் இறைவனும் சென்று போராடுங்கள் என்று சொல்லிவிட்டு எப்படி வர மறுத்தார்களோ, மறுத்துவிட்டு அமர்ந்து விட்டார்களோ, நாயகமே, அதுபோன்று நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். இதுஹபு அன்த வ ரப்புகா, நீங்களும் உங்கள் இறைவனும் சென்று போராடுங்கள், உங்கள் இருவரோடும் நாங்களும் போராடுகின்றோம். வல்லதி பஅஸக பில் ஹக்கி, நாயகமே, உங்களிடத்தில் சத்தியத்தை கொடுத்து அனுப்பி வைத்த அந்த அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றேன், நீங்கள் பர்குல் கமாம் என்ற கமாதி என்ற அந்த தொலைதூர இடத்துக்கு எங்களை நீங்கள் அழைத்து சென்றாலும் உங்களோடு நாங்கள் கடைசி வரைக்கும் பின்தங்காமல் வருவோம். இப்படியாக ஹதரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு பேசி முடிக்கின்றார்கள். இந்த பேச்சு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், லதமன்னைது அன்னலி மௌகிஃபல் மிக்தாத், மிக்தாதுடைய இடத்தில் நான் இருந்திருக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன். அற்புதமான ஒரு உரை, கேட்கப்பட்ட ஆலோசனைக்கு அல்லாஹுவின் திருத்தூதருடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் விதமாக அற்புதமாக பேசியிருக்கின்றார். அந்த பேச்சை பேசிய பாக்கியத்தை நான் அடைந்திருக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு அருமையான பேச்சு. ஆம், இப்படி ஒருவர் பின் ஒருவராக பேசி முடித்து விட்டாலும் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன நிறைவு அடையவில்லை. போதும் ஆலோசனை, ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை செயல்படுத்துவோம் என்று பெருமானார் இன்னும் முன்வரவில்லை. மாறாக அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அடுத்தடுத்து கேட்டார்கள், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று பெருமானார் திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆம், இதன் மூலமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விரும்பினார்கள் என்று சொன்னால், மதீனா மாநகரத்தை சார்ந்த அன்சார்களில் யாரேனும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். காரணம், இப்போது பேசிய 3 பேரும் முஹாஜிரீன்கள். அன்சார்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். என்ன காரணம்? அன்சார்களை பொறுத்த மட்டில் அல்லாஹுவின் திருத்தூதரை மக்காவில் இருந்து மதீனா மாநகரத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து ஒப்பந்தம் போட்டார்களே, அந்த ஒப்பந்தத்தின் போது கொடுத்த வாக்குறுதி என்ன என்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மக்காவை துறந்து மதீனா மாநகரத்துக்கு வாருங்கள், எங்களுடைய மனைவி மக்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தாரை பாதுகாப்பதை போன்று உங்களை நாங்கள் பாதுகாப்போம். எங்கே? மதீனா மாநகரத்துக்குள்ளே வீடுகளில் இருக்கின்ற போது விரோதிகள் தாக்க வந்தால், விரோதிகள் மூலமாக பாதிப்பு வந்தால், நாங்கள் உங்கள் சார்பாக எதிர்த்து மோதி உங்களை பாதுகாப்பு செய்வோம் என்று ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அதாவது வீடுகளில், மதீனா மாநகரத்தில் வீடுகளில் இருக்கின்ற போது ஆபத்து வந்தால், விரோதிகள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்று சொல்லித்தான் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். ஆனால் இப்போது நடைபெறப் போகின்ற இந்த பத்ர் போரோ மக்கா மாநகரத்தை தாண்டி, வீடுகளுக்கு வெளியில் நகரத்தை தாண்டி 70 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற பத்ர் என்ற இடத்தை நோக்கி நாம் புறப்பட்டு செல்கின்றோம். ஆகவே இந்த நிலையில் எங்களுக்கு அது பொறுப்பல்ல. எங்களுடைய ஒப்பந்தத்தின் படிக்கு நகரத்துக்குள்ளே நடந்தால்தான் நாங்கள் பொறுப்பு, இது வெளியில் நடக்கின்ற காரணத்தால் நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லிவிடலாம் அல்லவா? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்னார்கள், அஷீரு அலைய, அஷீரு அலைய, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று. அன்சார்கள் சார்பாக யாரேனும் வாய் திறந்து பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பெருமானார் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது ஹதரத்து சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவுசு கோத்திரத்தின், அதாவது மதீனா மாநகரத்தை சார்ந்த அன்சார்களில் அவுசு கோத்திரத்தின் தலைவராக கருதப்படுகின்ற சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறி தட்டுகிறது. எப்படி? அல்லாஹுவின் தூதர் அன்சார்களாகிய நம்மிடத்தில் தான் நம்முடைய கருத்தோட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக திரும்ப திரும்ப ஆலோசனை சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள் என்று கூறுகிறார்கள் என்று புரிந்து கொண்டவர்களாக சட்டென்று எழுந்தார்கள். எழுந்து சொன்னார்கள், கஅன்னக துரீதுனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் திருத்தூதரே, நீங்கள் திரும்ப திரும்ப ஆலோசனை சொல்லுங்கள் என்று 3 நபர்கள் சொன்னதற்கு பின்பாகவும் மறுபடியும் திரும்ப சொல்லுகின்ற இந்த வார்த்தையை பார்த்தால், அன்சார்களாகிய எங்களை நாங்களும் வாய் திறந்து பேச வேண்டும் என்று தாங்கள் விரும்புகின்றீர்கள் என்று கருதுகிறேன். எங்களைத்தான் தாங்கள் நோக்கமாக கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகின்றீர்கள் என்று நான் கருதுகிறேன் என்றார்கள். உடனே சற்றென்று பெருமானார் சொன்னார்கள், அஜல் உரீதுக்கும் அந்த தக்கல்லமு, ஆம், அதைத்தான் அன்சார்களாகிய நீங்களும் இந்த பிரச்சனையில் உங்களுடைய கருத்து என்ன என்பதை கூற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். காரணம், போருக்கு நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. அன்சார்களாகிய உங்களை நான் நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி போரில் ஈடுபடுத்த நான் விரும்பவில்லை. சுய மன விருப்பத்தோடு உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சுய விருப்பத்தோடு தான் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய கருத்தோட்டத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்போது ஹதரத் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகின்றார்கள் ஒரு பேச்சு. அல்லாஹு அக்பர்! அந்த பேச்சு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டது. பெருமானாருடைய உள்ளத்தை எல்லாம் மகிழ்வடைய செய்து குளிரச் செய்தது. ஆம், என்ன பேசினார்கள்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் திருத்தூதரே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து விழித்து பேசுகின்றார்கள். நாயகமே, நான் அன்சார்கள் அனைவர் சார்பாக நான் பதிலளிக்கின்றேன். அத்தனை அன்சார்கள் சார்பாக நான் இந்த கருத்தை சொல்லுகின்றேன். ஃபல்அன் ஹைது ஷி'த, நீங்கள் எங்கே விரும்பினாலும் செல்லுங்கள், உங்களோடு வருகின்றோம். வஸில் மன் ஹபல ஷி'த, நீங்கள் யாரோடு வேணுமென்றாலும் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், அதை நாங்கள் மதிக்கின்றோம். வக்த ஹபல மன் ஷி'த, நீங்கள் யாருடைய தொடர்பை வேணுமென்றாலும் துண்டித்துக் கொள்ளுங்கள். நாயகமே, எங்களுடைய செல்வத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பியதை வைத்துக்கொண்டு நீங்கள் விரும்புகிறவை எங்களுக்கு திருப்பி தாருங்கள். எங்களுக்கு திருப்பி கொடுத்ததை விட தாங்கள் எடுத்துக்கொண்டதை குறித்து தான் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம்.
நீங்கள் எந்த ஒரு கட்டளை நீங்கள் எங்களுக்கு பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு முழுக்க முழுக்க நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். அல்லாஹுவின் திருத்தூதரே, ஆமன்னாபிக்கே, நாங்கள் உங்களை பரிபூரணமாக ஈமான் கொண்டிருக்கின்றோம். உங்களை சத்தியவாதி என்று நாங்கள் மெய்ப்படுத்துகின்றோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய முறமிருந்து கொண்டு வந்திருக்கின்றது உண்மையானது என்று நாங்கள் சாட்சி கூறுகின்றோம். இவற்றுக்கெல்லாம் நாங்கள் உங்களிடத்தில் ஒப்பந்தமும் அறுதிமானமும் செய்திருக்கின்றோம். உங்களுடைய சொற்களுக்கு நாங்கள் செவிதாழ்த்தி கேட்போம், கட்டுப்பட்டு நடப்போம். ஆகவே நாயகமே, ஃபம்லி யா ரசூலல்லாஹ் லிமா அரத்தே, தாங்கள் விரும்புகின்ற அந்த காரியத்தை நீங்கள் நடத்தாட்டுங்கள். உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி வைத்த அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கின்றேன், நீங்கள் ஆழ்கடலுக்கு மத்தியில் எங்களை அழைத்து சென்று தாங்கள் அந்த கடலுக்குள் குதித்து எங்களையும் மூழ்கி விடுங்கள் என்று சொன்னால் ஒருவர் கூட மீதமில்லாத முறையில் அத்தனை பேரும் கடலுக்குள் குதித்து உங்களோடு சேர்ந்து மூழ்குவோம் யா ரசூலல்லாஹ். ஒருவர் கூட நாங்கள் மீதம் இருக்க மாட்டோம். அத்தனை பேரும் உங்களோடு சேர்ந்து அந்த ஆழ்கடலுக்குள் மூழ்கி போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே ஒமா நக்ரஹு அன் தல்கா பினா அதுவன் கதன், நாளைய தினம் விரோதிகளை போர்க்களத்தில் சந்திப்பதற்கு நாங்கள் வெறுப்படையவில்லை. நாங்கள் போர்க்களத்திலே உறுதியாக இருப்போம். போர்க்களத்திலே நாங்கள் உறுதியாக வாய்மையாளர்களாக நாங்கள் நடந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நடைபெறவிருக்கின்ற அந்த போர்க்களத்தில் உங்களுடைய கண்களை குளிர்ச்சி அடைய செய்கின்ற செயல்களில் நீங்கள் எங்களை கண்டுகொள்வீர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கள் செயல்கள் மூலமாக நாளை தினம் உங்களுடைய உள்ளத்தை குளிரச் செய்வான், கண்களை குளிரச் செய்வான். ஆகவே ஃபிஸ்ர் பினா அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு நாயகமே எங்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று பேசி முடிக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டவுடன் பேரானந்தம் அடைந்தார்கள். பொதுவாக அத்தனை சஹாபாக்களும் அல்லாஹுவின் திருத்துதரை சந்தோஷப்படுத்தும் விதமாகத்தான் பேசினார்கள். ஆனால் கடைசியாக பேசிய ஹதரத் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹுவின் அருள் தூதருக்காக நாங்கள் அர்ப்பணிக்க சித்தமாக இருக்கின்றோம், அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெற்ற பெரும் பேராக பெரும் பாக்கியமாக கருதுகின்றோம் என்று உணர்த்தும் விதமாக இருந்தது. ஆகவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு புத்துணர்ச்சியும் புது ஊக்கமும் பெற்றவர்களாக தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, சீரு புறப்படுங்கள், வாபுஷிரு சுப செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன சுப செய்தி? இன்னல்லாஹ தஆலா கது வஅதனி யஹதத் தாயிஃபத்தைன், அல்லாஹ் இரண்டு கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை எனக்கு வெற்றியாக்கி தருவதாக அல்லாஹ் எனக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டான். இரண்டு கூட்டம், அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழ் வந்த அந்த பிரயாண கூட்டம், அல்லது அபூஜஹலுடைய தலைமையின் கீழ் வந்திருக்கின்ற இந்த இருமாப்பு கொண்ட கூட்டம். இந்த இரண்டில் ஒன்றை அல்லாஹ் எனக்கு வெற்றியாக்கி தருவதாக வாக்களித்திருக்கின்றான். ஆகவே நீங்கள் புறப்படுங்கள். வல்லாஹி லக அன்னில் ஆன அன்துர் இலா மசாரிஇல் கௌம், நான் இப்போதே நாளை நடைபெறவிருக்கின்ற அந்த போரில் விரோதிகள் வெட்டுண்டு கிடக்கக்கூடிய அந்த காட்சியை நான் இப்போதே காணுவதை போன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நெருங்கி விட்டார்கள். பத்ரை நெருங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பெருமானார் தங்குகின்றார்கள். மறுபக்கம் மக்கத்து குஃபார குறைஷிகள் வந்து தங்கி இருக்கின்றார்கள். இப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் கேட்டார் பெருமானாரை பார்த்து, நாயகமே, தாங்கள் இப்போது வந்து எந்த இடத்தில் தங்கி இருக்கின்றீர்களோ இந்த இடம் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமா, அல்லது மாற்றக்கூடாது, முன்பாக பின்பாக மாற்றி தங்கக்கூடாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லை, யதார்த்தமாக நான் வந்து இந்த இடத்தில் தங்கினேன்னு சொன்னார்கள். அப்போது அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், போர் என்று சொன்னாலே தந்திரமான முறையில் நாம் செயல்பட வேண்டும். நாம் இருக்கின்ற இந்த இடத்தை விட பொருத்தமான இடம் அவர்கள் தங்கி இருக்கின்ற இடத்துக்கு பக்கத்தில் அதிகமான நீர் ஊற்றுக்கள் இருக்கின்றன. அந்த இடத்தில் நாம் சென்று தங்கி நாம் ஒரு தண்ணீரை தேக்குவதற்குண்டான ஒரு நீர் தேக்கத்தையும் உருவாக்கி கொண்டு போதுமான அளவுக்கு நாம் தண்ணீரையும் தேக்கி வைத்து கொண்டால் நமக்கு நலமாக இருக்கும். இந்த இடம்
பள்ளமாக இருக்கிறது, சற்று மேடான இடத்துக்கு நாம் சென்று விடுவோம் என்று சொல்லி இடத்தை மாற்றி கொண்டு வந்து அமர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த இரவு நல்ல மழை பொழிகிறது, சரியான மழை. அந்த மழையின் காரணமாக மக்கத்து குஃபார குறைஷிகள் எல்லாம் எங்கே தங்கி இருந்தார்களோ அது பள்ளமான பகுதி. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அங்கே சேரும் சகதியுமாக மாறிவிட்டது. நடந்தால் வழுக்குகின்ற அளவுக்கு, ஒட்டகைகளுடைய கால்கள் வழுக்குகின்ற, மனிதனுடைய கால்கள் வழுக்கக்கூடிய அளவுக்கு விரைந்து முன்னேற முடியாத அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு அந்த இடம் மாறிவிட்டது. ஆனால் முஸ்லிம்கள் தங்கியிருந்த இந்த இடமோ ஏற்கனவே மணற்பாங்கான இடமாக இருந்தது. இப்போ ஒரு தண்ணீர் பட்டவுடன் நல்ல உறுதியாக ஆகிவிட்டது. இங்கே எந்த சேரும் இல்லை, எந்த சகதியும் இல்லை. தண்ணீருக்கு தண்ணீர் இருக்கிறது, இடம் அருமையான வசதியாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ் அன்றைய இரவில் இறக்கி வைத்த அந்த மழை முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே, யாரும் இரவில் விழித்திருக்க வேண்டாம், நிம்மதியாக எல்லோரும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நிம்மதியாக உறங்கி எழுங்கள் என்று சொல்லி காலாகாலத்திலேயே இஷா தொழுகைக்கு பின்பாக தோழர்கள் அனைத்து பேரையும் அல்லாஹுவின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்க வைத்து விட்டார்கள். மறுபக்கம் பார்க்கிறோம், அங்கே குட்டியும் கும்மாளமும். காரணம், அபூஜஹலுடைய தலைமையின் வந்த அந்த படையில் வட்ட பறையடித்து பாட்டு பாடி நடனமாடுகின்ற இளம் பெண்களையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். ஆகவே விடிய விடிய இரவு முழுவதும் ஒரே குடியும் கும்மாளமும் கூத்துமாகத்தான் இருந்தது. இப்படியாக அவர்கள் விழிப்போடு இரவை கழிக்கின்றார்கள். இங்கே அருமை சஹாபா பெருமக்கள் அத்தனை பேரும் நிம்மதியாக தூங்குகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி சற்று உயரமான இடத்தில், சற்று தூரத்தில் ஒரு குடில், பேரித்த இலைகளால் வேயப்பட்ட ஒரு குடிசை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குடிசைக்குள் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியவர்களாக சுஜூதிலே விழுந்து அல்லாஹ் இடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். திரும்ப 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 நாளை காலையில் நடைபெறவிருக்கின்ற அந்த போரில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சாதகமான நிலையை, வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையினை உருவாக்கி கொடுப்பாயாக என்று அல்லாஹ் இடத்தில் திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். சரியாக சுபுகு காலை நேரம், சுபுகு சாதிக்கு உதயமாகிறது, பாங்கு சொல்லப்பட்டது. அருமை சஹாபாக்களை எல்லாம் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பிவிட்டார்கள். எழுப்பிவிட்டு சுபுகு தொழுகையை நடத்தி முடிக்கின்றார்கள். முடித்துவிட்டு அல்லாஹுவின் திருத்தூதர் தோழர்களின் பக்கமாக திரும்பி தோழர்களுக்கு ஒரு அருமையான உபதேசம், போர்க்களத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், போர்க்களத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்கங்களை எல்லாம் கூச்சல், அறியாமை காலத்தில் எப்படி போர் செய்வார்களோ அதே போன்று சத்தமிட்டு கொண்டு கூச்சல் போட்டுக்கொண்டு நீங்கள் போர் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை உச்சரித்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் வெற்றியை யாசித்தவர்களாக நீங்கள் போர்க்களத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டும். என்னுடைய கடைசி உத்தரவு வருவதற்கு முன் யாரும் போரை துவங்கிவிடக்கூடாது. என் புறமிருந்து உங்களுக்கு எப்போது இறுதி உத்தரவு ஆரம்பிக்கலாம், போரை துவக்கலாம் என்ற கட்டளை உங்களுக்கு வருகிறதோ அப்போதுதான் நீங்கள் போரை துவக்க வேண்டும். அதற்கு முன்பாக நீங்கள் போரை துவக்கக்கூடாது. அதே போன்று தூரத்தில் விரோதிகள் தாக்க வருகின்ற போது நீங்கள் அம்புகளை கொண்டு தாக்க வேண்டும். சற்று நெருங்கி விட்டார்கள் என்று சொன்னால் ஈட்டியை கொண்டு தாக்க வேண்டும். உங்களை சூழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னால்தான் நீங்கள் வாளெடுத்து போராட வேண்டும். இப்படியாக பல கட்ட போதனைகளை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொல்கிறார்கள். கடைசியாக காலை சூரியன் உதயத்திற்கு பின் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், பத்ர் மைதானத்தில் இருந்த குன்றுகளுக்கு நடுவில் களத்தை நோக்கி குறைஷிகளுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, அணிவகுப்பதற்காக வேண்டி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை வரிசையாக அழைத்து சென்று குறிப்பிட்ட அந்த இடத்தில் நிறுத்தி அணிவகுக்க செய்கின்றார்கள். வலது புறத்துக்கு ஒருவர் பொறுப்பாளர், இடது பாரிசத்துக்கு ஒரு பொறுப்பாளர், முன்னணி படைக்கு ஒரு பொறுப்பாளர், பின்னணி படைக்கு ஒரு பொறுப்பாளர் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த ஏகப்படையின் பொறுப்பை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையிலே வைத்து கொண்டார்கள். அங்கே எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் விளக்குகின்றார்கள். நீங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று பின்வாங்காத முறையில்
பாதங்களை உறுதியாக பதித்து போராட வேண்டும் என்பதை பற்றியும் தோழர்களுக்கு சொல்கிறார்கள். இப்போது எதிரிகள் வந்து தங்களுடைய படையை அணிவகுத்து நிறுத்துகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுடைய படையை பார்க்கின்றார்கள். முஸ்லிம்களை விட ஏறத்தாழ 3 மடங்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றார்கள். 2 குதிரைகள் அங்கே 100 ஏறத்தாழ 100 குதிரைகள் அங்கே இருக்கிறது. இங்கே 70 ஒட்டகைகள், இங்கே 700 ஒட்டகைகள், இங்கே விரல் விட்டு எண்ணுகின்ற ஒரு சில கவச உடைகள், அங்கே 600 கவச உடைகள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்தவுடன் மீண்டும் தன்னுடைய குடிலுக்கு திரும்பி சென்றார்கள். தன்னுடைய அந்த ஓலை குடிசைக்கு திரும்பி சென்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்றார்கள். சுஜூதிலே இருந்து கொண்டு திரும்ப 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 அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், இன் துஹ்லக்கு ஹாதிஹில் இஸாபா வலன் துஅபது அபதா. இந்த சிறுபடை இன்று அழிக்கப்பட்டு விட்டால், இன்று இந்த சிறுபடை 313 பேர் கொண்ட இந்த சிறுபடை இன்று அழிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் இனி பூமியில் உன்னை வணங்குவதற்கு நாதி இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், அஞ்சிஸ் மா வஅத்தனி, 2இல் 1 எனக்கு வெற்றியாக்கி தருவதாக நீ வாக்களித்தாயே, அந்த உன்னுடைய வாக்குறுதியை நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக. திரும்ப திரும்ப அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்கின்றார்கள். பெருமானாருடைய திருமேனியில் போட்டிருந்த அந்த துணி அப்படியே நழுவி கீழே விழுகிறது. பெருமானார் வெறும் மேனியோடு சுஜூதிலே இருக்கிறார்கள். அப்போது ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வருகிறார்கள். பெருமானாருடைய நிலையை பார்த்துவிட்டு அவர்களால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் பெருமானாரின் பின்புறமாக சென்று பெருமானாருடைய திருமேனி கட்டி அணைக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். போதும், தாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடியது போதும். அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் என்று சொல்லி அவர்களை துணியை மீண்டும் திருமேனியில் போட்டு பொருத்தியவர்களாக பெருமானாரை அழைக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஜூதிலே இருந்த நிலையில் லேசாக ஒரு சிற்றுறக்கம் பெருமானாரை ஆட்கொள்கிறது. அந்த சிற்றுறக்கத்தின் நடுவில் பெருமானாருக்கு ஒரு அசரீரியான முறையில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சயுஹுஸமுல் ஜம்உ லயுவல்லூன துபுர். எதிரி படையணி விரைவில் வெற்றி கொள்ளப்பட்டு புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்ற செய்தி அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை பெற்று தோழர்களுக்கு மத்தியில் அணிவகுத்து களத்தில் நின்ற தோழர்களுக்கு மத்தியில் வருகிறார்கள். வந்து ஒரு வீர உரை நிகழ்த்துகின்றார்கள். தோழர்களை, இன்று யாரெல்லாம் போர்க்களத்தில் உறுதியாக நின்று போராடி அதிலே உயிர் தியாகம் செய்து மரணமடைகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசாக வழங்கவிருக்கின்றான். அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் பரிசாக இருக்கிறது என்று சொர்க்கத்தை பரிசு பொருளாக அறிவித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீர உரை நிகழ்த்துகின்றார்கள். அதை கேட்டவுடன் சஹாபாக்களுடைய நிலைமை ஏதோ மின்சார சக்தி கொடுக்கப்பட்டிருந்தால் எப்படி அவருடைய நிலை மாறுமோ அதே போன்று ஒவ்வொரு சஹாபியும் 10 பேருடைய பலத்தை உணர்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் 10 பேருடைய பலம். பூமியிலே கால் பதிக்காமல் பறந்து வீரப்போர் செய்கின்ற ஒரு நபருடைய நிலைமை எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு வீரியத்தை அருமை சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய இந்த வீர உரைக்கு பின்பாக பெறுகின்றார்கள். இந்த நிலையில் போர் ஆரம்பமாக போகிறது. அந்த காலத்தில் போர் எப்படி செய்வார்கள் என்றால், எடுத்தவுடன் 2 கூட்டங்களும் மோத மாட்டார்கள். முதலிலே முபாரசத்து என்பார்கள் அரபியில். முபாரசத்து என்றால் தனிமை போர். இந்த தனிமை போருக்கு எதிரி படையில் இருந்து ஒருவரோ சிலரோ வருவார்கள். வந்து தங்களோடு மோதுவதற்கு தகுதியும் தரமும் உள்ள நபர்களை எதிரி படையில் இருந்து அழைப்பார்கள். வீரமாக பேசுவார்கள். துணிச்சல் இருந்தால் வந்து மோதட்டும், யாருக்கு மரணத்தின் மீது ஆசை இருக்கிறதோ அவர் வந்து மோதட்டும், யாருடைய பிள்ளை எத்தீமாக ஆக வேண்டுமோ, யாருடைய மனைவி விதவையாக போக வேண்டுமோ அவர் என்னோடு வந்து மோதுவதற்கு தயாராகட்டும் என்றெல்லாம் ரோசமூட்டுகின்ற விதமாக பேசி எதிரிகளுடைய படையில் இருந்து தனக்கு ஒத்த நபரை கூவி அழைப்பார்கள். அதே போன்று மக்கத்து குஃபார குறைஷிகளுடைய புறமிருந்து 3 நபர்கள் வெளிவந்தார்கள். உத்துபத் பின் ரபியா, ஷைபத் பின் ரபியா, வலீத் பின் உத்துபா. கூட பிறந்த 2 பேர் அண்ணன், 2 பேர்கள் உத்துபாவும் ஷைபாவும் உடன் பிறந்த சகோதரர்கள். வலீது என்பவன் உத்துபாவுடைய மகன். இந்த 3 பேரும் முதலாக வந்து நின்றார்கள். நின்று கொண்டு அழைக்கின்றார்கள், எங்களோடு தனிமை போருக்கு
யார் விரும்புகின்றாரோ அவர்கள் வரட்டும், ஆனால் தகுதியும் தரமும் உள்ள நபர்கள் வர வேண்டும் என்று அழைக்கின்றார்கள். உடனே மதீனா மாநகரத்தை சார்ந்த 3 சஹாபாக்கள், 3 மதீனா மாநகரத்தை சார்ந்த சஹாபாக்கள் அவர்களுடைய அழைப்பை ஏற்று போராடுவதற்கு முன் வருகின்றார்கள். வந்தவுடன், களத்திற்கு வந்தவுடன் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார் யார் வந்திருக்கின்றீர்கள், பேர் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது இந்த 3 பேரும் சொன்னார்கள், நான் அப்துல்லா பின் ரவாஹா, அவர் பேர் முஆது, இன்னொரு பேர் இன்னொரு தன்னுடைய பேரையும் 3 பேரும் சொன்னார்கள். உடனே அவர்கள் சொன்னார்கள், எங்களோடு மோதுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? நாங்களெல்லாம் உரமேறியவர்கள், நீங்களெல்லாம் விவசாயி குடும்பத்தை சார்ந்தவர்கள், வெளியேறுங்கள். எங்களோடு பொருந்துவதற்கு தகுதியும் தரமும் உள்ள எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் வரட்டும் என்று மூர்க்கமாக பேசுகிறார்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டவுடன் குரல் கொடுத்தார்கள். யா ஹம்ஸத கும் வயா ஹாரிஸத் பின் வயா உபைதத் பின் அல் ஹாரிஸா கும் வயா அலிய கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தந்தையோடு உடன் பிறந்தவருடைய மகன் ஹாரிஸா, உபைதத் பின் அல் ஹாரிஸாவை சொன்னார்கள், எழுந்து வாருங்கள். தன் தந்தையின் உடன் பிறந்த சகோதரர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுந்து வாருங்கள். தன்னுடைய மருமகன் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சொன்னார்கள், எழுந்து வாருங்கள். இதிலே 3 பேரோடு பொருந்துவதற்கு வந்தார்கள். அப்போது அவர்கள் கேட்டார்கள், வந்திருப்பது யார் என்று. 3 பேரும் பேரை சொன்னார்கள். பொருத்தமான நபர்கள், எங்களோடு மோதுவதற்கு தரமுள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு தனிமை போர் துவங்குகிறது. தனிமை போர் துவங்கி ஒரு சில நிமிடங்கள் கூட ஆகவில்லை. உத்துபாவுடைய ஷைபாவுடைய தலையை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வெட்டி எறிகின்றார்கள். அதே போன்று வலீதுனுடைய தலை துண்டிக்கப்பட்டு புழுதியிலே உருள்கிறது. ஹதரத் அலி கர்ரமல்லாஹுடைய வாளுக்கு அவன் இரையானான். ஆனால் உத்துபாவும் அந்த உபைதத் பின் அல் ஹாரிஸா அலி அவர்களும் 2 பேரும் மோதிய மோதலில் இருவருக்கும் மாறி மாறி வெட்டு விழுகிறது. உத்துபா ஹதரத் உபைதத் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால்களில் வெட்டுகின்றார். உபைதத் பின் அல் ஹாரிஸ் அவர்களும் உத்துபாவை தாக்குகின்றார்கள். இப்படி மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சட்டென்று பாய்ந்து சென்றார்கள். உத்துபாவுடைய கதையை இருவரும் சேர்ந்து முடித்து வைக்கின்றார்கள். உத்துபா கொல்லப்படுகின்றான். இதற்கு பின்பாக ஒட்டுமொத்தமான போர் ஆரம்பமாகிறது. குறைஷிகளுடைய புறமிருந்து தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். மறுபுறம் இருந்து முஸ்லிம்கள் அதை எதிர்கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய போர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உதவியை நேரடியாக களத்திலே இறக்கி வைக்கின்றான். மலாயிக்கத்துமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கின்றான். பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். போர்க்களத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படியாக உதவி போர்க்களத்தில் மலாயிக்கத்துமார்களை அனுப்பி கொடுத்து அல்லாஹ் பேருதவி செய்கின்றான். அப்படி போர் நடந்து கொண்டிருந்த போது ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், எனது வலப்புறத்திலே பார்த்தேன், ஒரு சிறு இளைஞர் நின்றார். பார்த்தால் எனக்கு சஞ்சலமாக இருந்தது. நமக்கு பக்கத்தில் பலசாலியான ஒருவர் இருந்தால் நமக்கு உறுதுணையாக இருக்குமே. ஆனால் இவரோ மிக இளம் வயது சிறுவராக இருக்கிறாரே என்று நான் கருதினேன். அப்போது அவர் சொன்னார், சிறிய தந்தையே அபூஜஹல் என்பவன் யார் என்று எனக்கு காட்டித்தாருங்கள் என்று கேட்டார். உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டார்கள், சிறுவரே, அபூஜஹலை நீர் ஏன் கேட்கின்றீர், எதற்காக? உடனே இந்த சிறுவர் சொன்னார், சிறிய தந்தையே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் ஏசுகின்றான் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகவே அவனை காட்டித்தாருங்கள். அவனை சந்தித்தால் என்னுடைய உயிர் முந்தியா அவனுடைய உயிர் முந்தியா என்று நான் பார்க்க போகிறேன் என்று சொன்னார். அடுத்து இடது பக்கம் பார்க்கிறார்கள். அதே போன்று இன்னொரு சிறுவர் அங்கே இடது பக்கம் காட்சி அளிக்கின்றார். அவர் விஷயமாக அப்படித்தான் கருதினார்கள். ஒரு பெரிய பலசாலியான ஒரு மனிதர் நமக்கு பக்கத்தில் இருந்தால் நலமாக இருக்குமே என்று கருதினார்கள். ஆனால் அதற்குள் அந்த சிறுவர் கேட்டார், சிறிய தந்தையே, அபூஜஹல் யார் என்று எனக்கு காட்டித்தாருங்கள். என்ன காரணம்? பெருமானாரை இப்படி ஏசுகின்றார், அவனை கொல்வதற்காக வேண்டி நான் களம் காண வந்திருக்கின்றேன். ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், சற்று நேரம் கழிந்தது. நான் தொலைவில் பார்க்கிறேன்,
அபூஜஹல் தலைமையேற்று தன்னுடைய படைகளை முறைப்படுத்தி கொண்டிருக்கிறான், அணிவகுக்க செய்து கொண்டிருக்கிறான். அப்போது நான் சுட்டி காண்பித்தேன், அதோ பின்னணியில் நின்று படையை வழிநடத்துகின்றானே அந்த சென் ஒட்டகத்தில் இருந்து அவன்தான் அபூஜஹல் என்று நான் அந்த தோழருக்கு சொன்னேன், அந்த சிறுவர்களுக்கு சொன்னேன். என் வார்த்தையை கேட்டவுடன் சிங்க குட்டிகள் அதிவேகமாக விரைந்து செல்வதை போன்று விரைந்து சென்றார்கள். அவன் எதிர்பார்க்கவில்லை, அவனோ ஆசானு பாகுவாக இருப்பான். சின்னஞ்சிறு பிள்ளைகள் சர்வ சாதாரணமாக கருதி கொண்டான். ஆனால் இந்த 2 பேரும் போன வேகத்தில் அவனுடைய ஒட்டகத்தின் காலை ஒருவர் வெட்ட, அடுத்து அவன் சாய்கிற போது அடுத்து அவனை வெட்டுகிறார்கள். அவன் மலை சரிந்து விழுந்ததை போன்று, பனைமரம் சாய்ந்ததை போன்று கீழே சாய்கின்றான். அதே சமயத்தில் இக்ரிமா அவர்கள், அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா தன்னுடைய தந்தையை வெட்டி சாய்த்து விட்டார்கள் என்பதை தெரிந்தவுடன் வேகமாக வந்து அந்த 2 சிறுவர்களில் ஒருவர் முஆத் அவருடைய தோளிலே வெட்டுகின்றார். தோள் புஜம் வெட்டப்பட்டு அப்படியே ஒரு சிறு ஒரு தொடர்பிலே கை தொங்கிக் கொண்டிருக்கிறது. திருப்பிக் கொண்டு அந்த நிலையிலும் அவரை வெட்டுவதற்காக துரத்துகிற போது அவர் உள்ளே சென்று அந்த குறைஷிகளுடைய படையில் உள்ளே சென்று தன்னை மறைத்து கொண்டு விட்டார். இந்த நிலையில் ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு காலையில் இருந்து நடுப்பகல் வரைக்கும் தன்னுடைய கை தொங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலேயே போராடுகிறார்கள். அதை தூக்கி பின்புறமாக போட்டுக்கொண்டு போராடுகிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அடிக்கடி முன்பக்கமாக வந்து விழுந்து தொங்குகிறது, அது இடையூறாக இருக்கிறது என்று வந்தபோது அந்த கையை எடுத்து காலுக்கு அடியில் வைத்து இழுத்தார்கள். உடலை விட்டு பீத்து எடுத்து விட்டார்கள். தூக்கி எறிந்து விட்டு அடுத்து வீரப்போர் செய்தார்கள். அல்லாஹு அக்பர். கடைசியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹதரத் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூஜஹலை வெட்டியவுடன் அந்த 2 சிறுவர்களும் ஓடோடி சென்றார்கள். சென்று பெருமானார் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூஜஹலை வெட்டி சாய்த்து விட்டோம். அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், உங்கள் இருவரில் யார் சாய்த்தது, வெட்டி சாய்த்தது என்று கேட்டார்கள். 2 பேரும் சொன்னார்கள், நான் தான் என்று. உங்கள் இருவருடைய வாளையும் துடைத்து விட்டீர்களா, வெட்டிய இரத்தத்தை நீங்கள் துடைத்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார்கள். அப்படியானால் உங்கள் இருவருடைய வாளையும் காட்டுங்கள் என்றார்கள். பெருமானார் வாங்கி பார்த்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் இருவருமே வெட்டி இருக்கின்றீர்கள். காரணம், இருவருடைய வாளும் அபூஜஹலுடைய இரத்தத்தால் கரைபடிந்திருந்தது. இருவருமே நீங்கள் வெட்டி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அன்புக்குள்ளே அபூஜஹலுடைய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக போர்க்களம் முடிகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் அனுப்பி வைக்கின்றார்கள். சென்று அபூஜஹலுடைய நிலையை பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்கள் வந்து தேடி பார்க்கிறார்கள். அபூஜஹல் குற்றுயிரும் குறை உயிருமாக களத்திலே கிடக்கின்றான். அவனால் நடமாட முடியாது, கீழே படுத்து கிடக்கின்றான். அந்த காலத்து பழக்கம் என்ன என்று சொன்னால், எதிரடி யார் தோற்று போனார்களோ அவர்களுடைய பிரதானமான தலைவர்களாக கருதப்படுகின்ற தலைகள் மட்டும் தனியாக துண்டித்து எடுக்கப்பட்டு எதிரணி படையின் தளபதிக்கு முன்பாக வரிசையாக கொண்டு வந்து அடுக்கி வைக்கப்படும். ஏன்னா அவர் பார்த்த உடனே இன்னென்ன தலைவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள் என்று தெரிந்து கொள்வார். அதற்காக வேண்டி கொண்டு வந்து வரிசையாக அடுக்கி வைக்கப்படும். அதற்காக ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலுடைய தலையை துண்டித்து எடுத்துச் செல்ல வேண்டுமே என்பதற்காக அருகில் வருகிறார்கள். வந்து தன்னுடைய காலை அவனுடைய கழுத்திலே வைக்கின்றார்கள். சொன்னார்கள், அஹ்ஸாக் அல்லாஹு யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியே, அல்லாஹ் உன்னை சிறுமையடைய செய்வானாக. அன்புக்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபூஜஹல் இத்தனை கொடியவன், ஆனாலும் சரியான வீரன் அவன். அந்த நிலையிலும் அவன் பேசிய வார்த்தையை பாருங்கள். என்ன சொன்னான் தெரியுமா? ஹல் ஃபௌக ரஜுலின் கத்தல்துமுஹு, என் சமுதாயமே என்னை கொண்டிருக்கிற நிலையில் என் மீது ஏதாவது இழிவு இருக்கிறதா? வேறு யாரிடத்திலேயும் நான் கொலையுண்டு போகவில்லை. என் இனத்தில்பட்ட என் சமுதாயம்தான் என்னை கொண்டிருக்கிறது என்று கேட்டான். அடுத்து ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுடைய தலையை கொய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் காலை வைக்கின்றார்கள். அப்போது அவன் சொல்கின்றான், அப்போது அவன் சொன்ன வார்த்தை, ஓ ஆடு மேய்க்கின்ற இடைய பயலே,
இர்தகைத்த முர்தகான் ஷாபன், எத்தனை உயரமான இடத்தில் நீ கால் வைத்திருக்கின்றாய். ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆடு மேய்க்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மரணமடைகின்ற அந்த கடைசி நேரத்தில் கூட என்ன சொல்கிறான், ஆடு மேய்க்கின்ற ஒரு இடையர் வேலை பார்க்கின்ற நீ எவ்வளவு உயரமான இடத்தில் வந்து கால் வைத்திருக்கிறாய் என்று சொன்னான். சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகின்ற அதே நேரத்தில் இன்னும் சில அறிவிப்புகளில் பார்க்கிறோம், சரியான அறிவிப்புகள் இல்லை, சில பலவீனமான அறிவிப்புகள் வருகிறது. அந்த நேரத்திலும் அவன் சொல்கிறான், என்னுடைய கழுத்தை கொஞ்சம் கீழே இறக்கி வைத்து வெட்டு. ஏன்? பெருமானாருக்கு முன்பாக வரிசையாக அடுக்கி வைக்கப்படுகிற போது என் தலை உயரமாக இருக்க வேண்டும், மற்றவர்களின் தலையை விட என் தலை உயரமாக தெரிய வேண்டும், அதற்காக கழுத்தை வெட்டுகிற போது கொஞ்சம் கீழே விட்டு வெட்டு என்று சொன்னான். சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் காண முடியவில்லை, இப்படியும் ஒரு செய்தி கிடைக்கிறது. ஆக இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய கழுத்தை துண்டித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கின்றார்கள். அன்புக்குள்ளே இப்படி போர்க்களத்தில் நடைபெற்ற தனித்தனி நிகழ்ச்சிகள் அதிகமாக காண கிடைக்கிறது. அந்த போரிலே இன்னொரு நிகழ்ச்சி, ஹதரத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், மக்காவில் வாழ்ந்தபோது உமையத் இப்னு ஹலஃப் என்பவன் எனக்கு ஒப்பந்தக்காரனாக இருந்தான். அதாவது மக்காவில் உமையத் இப்னு ஹலஃப் காஃபிர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீம். ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முந்தைய அறியாமை காலத்தில் இருவருக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருந்தது. எப்படி? நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும், நான் உங்களை பாதுகாக்க வேண்டும், இப்படியாக ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அந்த அடிப்படையில் ஹதரத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா அந்த உமையத் இப்னு ஹலஃப் என்பவனை அந்த போர்க்களத்தில் பாதுகாப்பு செய்வதற்காக வேண்டி பாதுகாப்பு செய்ய வரவில்லை. அவர்கள் கீழே விரோதிகள் விட்டு சென்ற அந்த உருக்கு சட்டை, அந்த கவச உடைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பொறுக்கி கொண்டிருந்த போது அங்கிருந்து உயிர் பிச்சை கேட்டு உயிருக்கு பயந்தவனாக அந்த உமையத் இப்னு ஹலஃபும் அவனுடைய மகனும் தன்னுடைய மகனை கையில் பிடித்தவனாக ஓடோடி வருகின்றான். பார்த்துவிட்டு ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துவிட்டு அவன் சொன்னான், உருக்கு சட்டைகள் உனக்கு முக்கியமாக ஆகிவிட்டதா? எங்களுடைய உயிர்கள் உனக்கு முக்கியமாக தெரியவில்லையா? ஆகவே உருக்கு சட்டைகளை கீழே போட்டுவிட்டு எங்களை பாதுகாப்பு கொடுப்பாய், எங்களுக்கு நீ அபயம் கொடுப்பாயாக என்று சொல்கின்றான் அந்த மனிதன். அப்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தான் கையில் எடுத்திருந்த அந்த கவச உடைகளை எல்லாம் கீழே போட்டுவிட்டு அந்த உமையத் இப்னு ஹலஃபை கையிலே பிடித்து கொண்டு இவருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்து விட்டேன் என்று அறிவிக்கின்றார். அப்போது ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே வருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹுடைய முன்னாள் எஜமானன் தான் இந்த உமையத் இப்னு ஹலஃப். எத்தனை கொடுமைகளை செய்திருப்பான். இரவெல்லாம் பணியிலே போட்டு, பகலெல்லாம் நெருப்பாக கொதிக்கக்கூடிய பாலையிலே போட்டு, சபுக்கால் அடித்து, உடலில் இருக்கின்ற மாமிசம் எல்லாம் தெரித்து விழுகின்ற அளவுக்கு கழுத்திலே கைத்தை கட்டி சிறுவர்களின் கையிலே கொடுத்து வீதி வீதியாக தர என்று இழுத்துச் செல்ல வைத்து எத்தனை கொடுமைகளை இழைத்தவன் இன்று சரியாக வகையாக சிக்கியிருக்கிறான். அதை பார்த்தவுடன் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா நஜாத்த இந்நஜா, இன்று உமையா தப்பித்து விட்டான் என்றால் எனக்கு ஈடேற்றம் இல்லை, இன்று உமையா தப்பித்து விட்டான் என்றால் எனக்கு ஈடேற்றம் இல்லை என்று சொல்லியவர்களாக ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். எப்படியாவது இவனை, இந்த உமையத் இப்னு ஹலஃபை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கே வந்து விட்டார்கள். ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்லி பார்த்தார்கள், நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றேன் என்று. ஆனால் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப அந்த வார்த்தையே சொன்னார்கள், இன்று உமையா தப்பித்து விட்டால் எனக்கு ஈடேற்றம் இல்லை, இன்று உமையா தப்பித்து விட்டால் எனக்கு ஈடேற்றம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதே நிலையில் அவனுடைய மகனுடைய காலை வெட்டி மகனை கொன்று விட்டார்கள். அப்போது இதை பார்த்த உமையா சப்தம் எழுப்பினான். ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய வாழ்நாளில் இவ்வளவு கோரமான மரண ஓலத்தை நான் கேட்டதே இல்லை, அவ்வளவு பயங்கரமான முறையில் சப்தம் எழுப்பினான். அதற்கடுத்து அவனை பாதுகாப்பதற்காக அவர் வழியில்லை. அவனுடைய உடலோ பெருத்த வயிறு, உமையாவுடைய வயிறு பெருத்த வயிறு. அவன் கீழே படுத்து கொண்டான்.
அவனை பாதுகாப்பதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அவன் மீது அப்படியே நான் படுத்துக்கொண்டேன் அவனை பாதுகாப்பதற்காக. ஆனால் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த தோழர்கள் தன்னுடைய வாளை பூமியின் கீழே ஒட்டி அந்த வயிற்றுக்குள் உள்ளே விட்டு எடுக்கிறார்கள். 4-5 முறை எடுத்தவுடன் அவன் அங்கேயே மரணமடைகின்றான். இப்படியாக அவனுடைய கதை முடிகிறது. இப்படி பல்வேறு சம்பவங்கள். கடைசியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக 24 தலைவர்களுடைய துண்டிக்கப்பட்ட தலைகள் கொண்டு வந்து வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா, வலீது, இன்னும் மக்காவில் பிரபலமாக கருதப்பட்ட அத்தனை தலைவர்களுடைய தலைகளும் அங்கே வரிசையாக வைக்கப்பட்டிருந்தது. ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகிலே நிற்கிறார்கள். பத்ர் களத்தில் ஒரு பாலடைந்த கிணறு, அங்கே பேர் வரிசையாக உச்சரிக்கப்பட்டது. வலீது, அதாவது உத்துபத்து பின் ஷைபா, உத்துபத்து பின் ரபியாவுடைய மகன் உத்துபா என்று சொன்னவுடன் அந்த தலையை தூக்கி அந்த பாலும் கிணத்துக்குள்ளே போடுவார்கள். ஷைபத்து பின் ரபியா அந்த பேரை சொன்னவுடன் அவனுடைய தலையை தூக்கி உள்ளே போடுவார்கள். வலீது பின் உத்துபா அவன் இப்படியாக 24 தலைகளும் தந்தையினுடைய பெயர் சம்பந்தப்பட்ட அவருடைய பெயர் சொல்ல சொல்ல அங்கே உள்ளே போடப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த அமைதியோடும் மௌனத்தோடும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எப்படிப்பட்ட கொடியவர்கள்! ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் அபூஜஹலுடைய தலையை பார்த்து விட்டு சொன்னார்கள், வல்லாஹி காண ஃபிரௌன ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌனாக இருந்தான், இந்த சமுதாயத்தினுடைய ஃபிரௌனாக இருந்தான் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கோர கொடுமைகள் செய்திருந்தான். ஆக அப்படிப்பட்ட தலைகள் எல்லாம் அந்த பத்ர் போர்க்களத்திலே இருந்த அந்த பாலடைந்த கிணற்றுக்குள்ளே போட்டு புதைக்கப்பட்டது. விரோதிகள் 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட அவர்களை புதைக்காமலேயே விரோதிகள் ஓடிவிட்டார்கள். முஸ்லீம்கள் தான் அவர்களையும் முறையாக குழி தோண்டி முறையாக உடல்களை புதைப்பதற்கு முஸ்லீம்கள் தான் ஏற்பாடு செய்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பழக்கம் என்ன என்று சொன்னால், ஒரு போருக்கு சென்று வெற்றி வாகை சூடியதற்கு பின்பாக உடனே அந்த இடத்தை காலி செய்துவிட்டு புறப்பட மாட்டார்கள். காரணம், விரோதிகள் தவறாக எடை போட்டு விடலாம். ஏதோ எதிர்பாரா விதமாக வெற்றி கிடைத்தது, தப்பித்தம் பிழைத்தம் என்று ஓடிவிட்டார். அவர் மட்டும் இருந்திருந்தார், அதே இடத்தில் தொடர்ச்சியாக இருந்திருந்தார் என்று சொன்னால் உண்டு இல்லை என்று நாங்கள் பார்த்திருப்போம் என்று விரோதிகள் பேசுவார்கள் அல்லவா? அப்படி ஒரு பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்ற போர்க்களத்தில் 3 நாட்கள் அங்கேயே தங்கியிருப்பார்கள். என்ன பொருள்? யார் வேண்டும் என்று வந்தாலும் சந்திப்பதற்கு தயார் என்று அதற்கு பொருள். அந்த அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்திலே 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். 3வது நாள் கடைசி புறப்படுகிறதற்கு முன்பாக அல்லாஹுவின் தூதர் எழுந்து அந்த கலீபுல் பத்ர், பாலடைந்த பத்ருடைய அந்த கிணற்றுக்கு பக்கத்து வந்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களும் பெருமானாரை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். அங்கே வந்த அல்லாஹுவின் தூதர் அந்த தலைகளை உள்ளே போடப்பட்ட அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களை அழைத்து அல்லாஹுவின் திருத்தூதர் பேசுகின்றார்கள். எப்படி? ஹல் வஜத்தும் மா இன்னா கது வஜதுனா மா வஅத ரப்புனா ஹக்கா வஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. எங்கள் இறைவன் எங்களுக்கு என்ன வாக்களித்தானோ அந்த வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம். உங்களுக்கு உங்கள் இறைவன் என்ன வாக்களித்தானோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று கேட்டார்கள். என்ன பொருள்? முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் என்ன வாக்களித்தான்? ஒன்று வெற்றி, உலகத்தை பொறுத்தமட்டில் வெற்றி, இறந்து விட்டால் சொர்க்கம். அதில் சஹாபாக்கள் ஏறத்தாழ ஒரு 14 பேர் ஷஹீதானார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன? அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம். மீதமுள்ள சஹாபாக்களுக்கு வெற்றி, பத்ர் போர்க்களத்தில் வெற்றி கிடைத்தது. ஆக முஸ்லீம்களாகி எங்களை பொறுத்த மட்டில் அல்லாஹ் 2இல் 1 வாக்களித்தான். கிடைத்தால் வெற்றி அல்லது சொர்க்கம், வீர சொர்க்கம் என்று சொன்னான். எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் அடைந்து விட்டோம். உங்களுக்கு உங்கள் இறைவன் கொடுத்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? என்ன வாக்குறுதி அவர்களுக்கு? உலகத்திலே கேவலமான தோல்வி, இறந்தால் நரகத்து நெருப்புக்குழி. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்ற அர்த்தத்தில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்போது அருகில் இருந்த ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஜ்சாதுன் லா அர்வாஹ லஹா. நாயகமே, உயிரில்லாத செத்த சவங்களிடத்தில் பேசுகின்றீர்களே, என்ன பலன் என்ற அர்த்தத்தில் கேட்டார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இப்போது நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை உங்களை விட அவர்கள்தான் அதிகமாக கேட்கின்றார்கள்.
பெருமானா சொன்ன வார்த்தை சற்று எதிர்மறையாக இருந்தது. அவர்களை விட நீங்கள் ஒன்றும் அதிகமாக கேட்கவில்லை என்று சொன்னார்கள். ஆக கருத்து, இப்போது நீங்கள் நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வதை விட அவர்கள் இறந்து அந்த பாலடைந்து கிணற்றுக்குள்ளே எரியப்பட்ட அவர்கள்தான் அதிகமாக புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். ஆக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேசி முடித்துவிட்டு அதற்கு பின்பாகத்தான் புறப்படுகின்றார்கள். இங்கே ஒரு செய்தியை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். பொதுவாக கபரிலே அடக்கப்பட்ட அவர்கள் அடக்க வந்த மக்கள் திரும்பிச் செல்கின்ற போது எழுகின்ற பாதடி ஓசை, அந்த பாதடி ஓசை தான் கேட்கும் என்று ஹதீஸில் வந்து பொதுவான செய்தி. அதற்கு பின் அவரவருடைய பிரச்சனையில் அவரவர்கள் மூழ்கி போய் விடுவார்கள். கபரிலே அடக்கப்படுகின்ற மக்கள், அந்த அடக்க வந்த மக்கள் திரும்பிச் செல்கின்ற போது எழும்புகின்ற அந்த பாதடி ஓசை மட்டும்தான் கேட்கும். அதற்கு பின் அவரவருடைய பிரச்சனையில் அவரவர்கள் மூழ்கி போய் விடுவார்கள். அப்படி என்றால் இப்போது 3 நாட்களுக்கு பின்பாக பெருமானார் நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள். இது எல்லோருக்கும் பொதுவானா என்னால் பொதுவானதில்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் விசேஷமாக கொடுத்திருந்த ஒரு சிறப்பான நிலை. பெருமானார் சொல்லுகின்ற வார்த்தையை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை அந்த நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆக அன்புக்குரியவர்களே, கிட்டத்தட்ட 60 பேர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதற்கு பின் 60 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு மதீனா மாநகரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அது ஒரு நீண்ட சரித்திரம். அதாவது அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை எப்படி நடத்துவது என்று வந்தபோது 4000 ஊக்கியா ஈட்டுப்பணமாக கொடுத்துவிட்டு அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்றார்கள். அதற்கு முடியாதவர்கள் முஸ்லீம்களில் பட்ட எழுத படிக்க தெரியாத 10 பேர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு தங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். வேறு சிலரை மக்காவில் சிறைப்பட்டிருக்கின்ற முஸ்லீம்களை பகரமாக கொடுத்துவிட்டு தன்னை விடுவித்துக் கொள்ளலாம் என்றும் சொன்னார்கள். ஒரு சிலருக்கு விசேஷமான முறையில் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள். 2 நபர்களை மட்டும் எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆக இப்படியாக அந்த கைதிகளில் கணிசமான நபர்கள் அப்போது முஸ்லீம்கள் தங்களை நடத்திய அந்த கண்ணியமான நடப்பை அடிப்படையாக கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஒருவேளை இஸ்லாத்திற்கு அப்போது வராவிட்டாலும் நாம் இஸ்லாத்தை பற்றி தவறாக எடை போட்டு விட்டோம் என்று புரிந்து கொண்டு சில வருடங்களுக்கு பின்பாக இஸ்லாத்தை தழுவி இஸ்லாமிய வட்டத்துக்குள் வந்தார்கள். ஆக இப்படியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பத்ர் போரிலே மகத்தான வெற்றியை கொடுத்தான். இங்கே நாம் பத்ர் போரில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை உண்மை என்ன என்று சொன்னால், முஸ்லீம்களுக்கு வெற்றியும் கண்ணியம் என்பது எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டோ ஆயுத பலத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது வேறு எந்த விதமான ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் அடிப்படையாக கொண்டோ அமைவது இல்லை. முஸ்லீம்களுடைய கண்ணியம் வெற்றி என்பது 313 சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அதுபோன்று 3 மடங்கு அதிகமாக இருந்தாலும் சரி, 100 குதிரைகளுக்கு முன்பாக 2 குதிரைகள் தான் இருந்தாலும் சரி, எண்ணிக்கையிலும் ஆயுதங்களிலும் ஏற்பாடுகளிலேயும் எவ்வளவு குறைந்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வோடு தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வலிமையாக இருந்தால், அல்லாஹ் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி உறுதி. ஆக முஸ்லிம்களுடைய வெற்றி கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பை நாம் வலுப்படுத்திக் கொள்வதில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் பெரும்பான்மையினருக்கு முன்பாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்ற பாடத்தை பத்ர் போர்க்களம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதனை பற்றி சொல்வதற்கு ஆயிரம் செய்திகள் இருக்கின்றன. மலாயிக்கத்துமார்கள் இறங்கி வந்து எப்படியெல்லாம் போர் செய்தார்கள் சில சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் ஒரு நபரை விரட்டி சென்று கழுத்திலே வெட்டுவதற்கு போகிறேன், ஆனால் தலை துண்டாகி கீழே விழுந்தது என்று சொல்கிறார்கள். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருவர் பிடித்து கொண்டு வந்து கைது செய்து கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் ஒப்படைத்தார். அப்பாஸ் சொன்னார், இவர் என்னை கைது செய்யவில்லை, என்னை கைது செய்தவர் வெண் குதிரையில் வந்தார் ஒருவர். என் வாழ்நாளில் அவரை நான் பார்க்கவே இல்லை, இப்போதும் அவரை காணவே இல்லை என்னை கைது செய்தவரை என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் தான் கைது செய்தேன் என்று. பெருமானார் சொன்னார்கள், இல்லை, நீ வெளிப்படையாக உன்னை நீ கண்டுகொண்டாய், யதார்த்தத்தில் மலக்குமார்கள் வந்து அந்த காரியத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்றார்கள். ஆக இப்படி பல்வேறு செய்திகள் உண்டு. விரிவாக அந்த உள்ளே சென்றால் விரிவான செய்திகளை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.
பத்ரை பற்றி ஒரு சுருக்கமான செய்தியை நாம் தெரிந்திருக்கிறோம். இதிலிருந்து பெற வேண்டிய பாடத்தையும் நாம் பெற வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பத்ரின் மூலமாக பெற வேண்டிய பாடத்தை முழுமையாக பெற்று பயனடைகின்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக.